பணித்துளிகள் ஏப்ரல் 22, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இருதயத்தில் மாசில்லாதவன். தியான வசனம் சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். தான்சான் எகிடோ என்ற 2 துறவியர்கள் ஒரு முறை மண்பாத வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம். வழியில பாதையின் நடுவுல குழியில சேறு நிரம்பி காணப்பட்டதாம். அதன் அருகே மிகவும் நேர்த்தியான உடை அணிந்த பெண் ஒருத்தி சேர் நிறைந்த குழியை தாண்டி மறுபுறம் செல்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாளாம். தான்சன் அப்பெண் அருகில் சென்று அவளை தன் கரங்களில் ஏந்தி அக்கறை சேர்த்து விட்டு தன் பயணத்தை தொடர்ந்தாராம். அந்த பெண்ணும் தன் வழியே சென்று விட்டாளாம். அக்கணம் முதல் எகிடோ எதுவுமே பேசாமல் சென்று கொண்டிருந்தாராம். அன்றிரவு அவர்கள் தங்கியிருந்த சத்திரத்துல இருவரும் அமைதியான சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தனராம். மெதுவாக பேச ஆரம்பித்தாராம் எகிடோ. நாம் துறவியர்கள் பெண்களை பார்ப்பதே தவறு, அப்படி இருக்க எப்படி அவளை ஏந்தி செல்ல உமக்கு தோன்றியது என ஆவேசமாக கேட்டாராம். உண்மைதான், நான் அந்த பெண்ணை என் கைகளில் நான் ஏந்தினேன். ஆனால் அங்கேயே அவளை இறக்கி விட்டு வந்துவிட்டேன். ஆனால் நீ இன்னும் அவளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாயே என்று பதிலளித்தாராம். பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல நாம் பாவமே செய்யாதவர்கள் என்று நம் செயல்களால மக்களை நம்ப வைத்து விடுகிறோம். ஆனா நம் உள்ளங்கள்ல பாவங்களை சுமந்து கொண்டு திரிகின்றோம். எகிடோவை போல நம் பாவங்களை உள்ளத்திலே வைப்போமானால் அவற்றை மறைக்க முயற்சி செய்கிறவளா ஆகும். வேதம் சொல்லுகின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நீதிமொழிகள் 28:13 இதை வாசிக்கலாம். நம் பாவங்கள் எவ்வளவு கொடியதாயிருந்தாலும் அவற்றை எவ்வப்போது அறிக்கை செய்து தேவனிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் ஆகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். வெளியில எவ்வளவு அழகாக நம்மை அலங்கரித்தாலும் உள்ளத்தை யாரும் பார்க்க முடியாது. இருதயமே திருக்குள்ளது என்று வேதம் கூறுகின்றது. தேவன் நம்மில் புதிய நன்மைகளால ஆசீர்வாதங்களால் நிரப்ப நமது இருதயம் புதிதாக இருக்க வேண்டும். பழைய பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாத்திரத்தை புதியவர்களால் நிரப்புவார். வேதவசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று. சங்கீதம் 73:1 இதை வாசிக்கலாம். நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கென்று சுத்திகரிப்போம். தேவன் அதற்குள்ளே பிரவேசிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.